ரைட், ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஜிஞ்சிபிலிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா பிரசன்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு இஞ்சி எண்ணெய் அப்படிங்கிறது வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. இது வந்து ஒரு வகையான வாசனை எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நமக்கு என்ன அப்படின்னா வாசனை எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இதுல வந்து அந்த இலை வந்து பாத்தீங்கன்னா லிக்யூல் அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு என்ன பண்ணும், காணப்படும். இது வந்து நமக்கு மெயினா பீரியாந்துங்கிற கேரக்டர் வருது. பீரியாந்துனால நமக்கு என்னது, பீரியாந்து இருக்கு. அதே மாதிரி கேலிக்ஸ் அண்ட் கொரல்லாங்கிற கேரக்டரும் இதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. பீரியாந்துனா நாட் டிஃபரன்ஷியேட்டட், கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா இல்லையா. அதே மாதிரி சிங்கிள் ஸ்டேமன் அண்ட் லார்ஜ் யூஸ்வலி பெட்டலாய்டு ஸ்டாமினோடியம் அப்படிங்கிற கேரக்டர் நமக்கு என்ன இருக்கு, அரேஞ்ச் ஆயிருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்டாமினோடியம் என்ன மீனிங் வரும்? எதுவுமே ஸ்டாமினோடியம்னா ஸ்டெரைல் ஸ்டாமினா, கரெக்டுங்களா? பிஸ்டிலோடு ஸ்டாமினோடுங்கிற வார்த்தை வந்தாதான் சொல்லுவோம். ஸ்டாமினோடியம் அப்படிங்கிற வார்த்தை வந்தா பிஸ்டிலோடு ஸ்டாமினோடு வந்தா அப்படி சொல்லுவோம். ஸ்டாமினோடியம் அப்படின்னு வரும்போது என்ன சொல்லலாம்? நம்ம அன்னைக்கு பார்த்துக்கணும். ஸ்டாமினோடியம் நான் சொன்ன பாருங்க, எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையா? கரெக்டுங்களா? ஸ்டாமினோடியம் என்ன அர்த்தம் நமக்கு? ஆக்சுவலா வந்து does not produce the pollen. ஸோ வளமற்ற அப்படின்னு அர்த்தம். Does not produce the pollen grains. Does not produce the pollen grains. இது நோக்கி, அதாவது நமக்கு மகரந்த துகள்கள் உற்பத்தி ஆவது இல்லை. சரிங்களா? இது நோக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வளமற்ற அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அன்னைக்கு நம்ம 2 டிஃபரன்சியேஷன் பார்த்தோம். சரிங்களா? அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. பிஸ்டிலோடு அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் அதே தான், ஸ்டாமினோடு அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் வளமற்ற அப்படின்னு சொல்லக்கூடியது குறிக்கக்கூடியது. அப்ப கார்பல் அப்படின்னு சொல்லக்கூடியது வளமற்றதா இருந்தா பிஸ்டிலோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல வந்து நமக்கு டஸ் நாட் ப்ரொடியூஸ் த போலன் கிரைன்ஸ், மகரந்த துகள்கள் நமக்கு என்ன ஆகிறதுல உற்பத்தி ஆகிறது கிடையாது. ஹேபிட் பொறுத்த வரைக்கும் பெரனியல், பல ஆண்டு காலம் வாழக்கூடியது, அரோமேட்டிக் ஹெர்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? பொதுவாக வாசனைக்காக என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்தக்கூடியது. அட்வான்சிஸ் ரூட் சிஸ்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப அட்வான்சிஸ்னா என்ன அர்த்தம் நமக்கு? வேற்றிட வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா இதுல பொதுவா நமக்கு காணப்படுது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ரைசோம் தான், நமக்கு மட்ட நில தண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், இஞ்சியா நம்ம பயன்படுத்துறோம். ஹரிசாண்டல், ரேர்லி ஏரியல், அதே மாதிரி பிராக்கெட், ஸ்கேப்பஸ் ஆர் லீஃப். இதை நோட் பண்ணுவீங்க. ஸ்கேப்பஸ் அல்லது லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு என்ன இருக்கும், அரேஞ்சா இருக்கும். ஸ்கேப்பஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸ்கேப்பஸ் ஹெர்பு அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஸ்கேப்பஸ் அப்படின்னாலே என்ன மீனிங் குறிக்கக்கூடியதுங்க? ஸ்கேப்பஸ் அப்படிங்கிறது இலைகளற்ற தண்டுகளை கொண்டுள்ளது. சரிங்களா? ஸ்கேப்பஸ்னா என்ன மீனிங் நமக்கு? இலைகளற்ற தண்டுகள், அதாவது தரையிலிருந்து நேரடியா நமக்கு என்ன பண்ணோம், பூக்கள் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த அமைப்புக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கேப்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இலைகளற்ற தண்டுகள், இலைகள் அற்ற தண்டுகள் நேரடியாக என்ன பண்ணணும்னா மண்ணுக்கு பக்கத்திலேயே, இப்ப நியரஸ்ட் சாயில் அப்படின்னா இங்கேயே நீங்க என்ன பண்ணலாம்னா ஃப்ளவரை பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். அதுக்கு அடுத்தது குர்குமா, மஞ்சள் சொல்றோம் இல்லைங்களா, அது இது வந்து ஏரியல் ஸ்டெம், மேல நிமிர்ந்த ஒரு தண்டு மாதிரி அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது ஷார்ட் அண்ட் ஈவன் ஆப்சென்ட். சரிங்களா? இது வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கலாம்,
அது அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல நமக்கு வந்து இருக்காது. ஏன்னா இஞ்சிலே நிறைய வெரைட்டி இருக்கு. சம்டைம் ஃபார்ம்டு பை த ரோல்டட் லீப் ஷீத். அப்ப நமக்கு லீப் ஷீத் எப்படின்னா இப்படி சுருண்ட மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல தண்டு பகுதி இருக்குன்னா இப்படி ஒட்டின மாதிரி என்ன பண்ணணும்னா இப்படி சுருண்ட மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது ரோல்டட் லீப் ஷீத் பார்த்து வச்சுங்க. இந்த லீப் ஷீத்துங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த தண்டோட சேர்த்து இப்படி ஒட்டி வரும். நீங்க அந்த சுகர் கேன்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி ஒரு சுத்தி தான் வரும். இப்படி தண்டு இருக்கு அப்படின்னா இதுல வந்து அப்படியே ஒரு சுத்தி வர மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு வந்து எல்லாம் மேல வந்து இப்படி தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த சுகர் கேன்ல. ஆனா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு நோடுக்கு ஒரே ஒரு லீஃப் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா இப்படி சுத்தி வரும். நமக்கு பாக்குறதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும்னா ஈவனா ஒரு பக்கம் வந்து நிக்கிற மாதிரி. அடுத்த லீஃபை பொறுத்த வரைக்கும் ரேடிக்கல், கொலைன், அதே மாதிரி எக்ஸ்டிபுலேட், பீட்டியோலேட் அல்லது செசைல். இந்த பூக்கா அந்த இலை காம்புங்கிறது இருக்கலாம், எல்லாமே போகலாம். லீப் பேஸ் பொறுத்த வரைக்கும் சீத்திங் இந்த சம் குர்குமா லிக்யூல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அந்த இலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ நான் வடிவத்துல ஷார்ப்பா இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் வந்து லிக்யூல் அப்படின்னு சொல்றாங்க. டூ ரேங்க்டு, அதாவது இப்படி இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி ரெண்டா நமக்கு என்ன பண்ணும் நமக்கு பிரான்ச்சஸ் மாதிரி பார்க்கறதுக்கு தெரியும். ஸ்பைரல், அதே மாதிரி சுருளுடையத்துல வந்து காஸ்டஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு சுருளுடையத்துல காணப்படும். சிம்பிள், என்டையர், எலிப்டிக்கல் அண்ட் லீனியர் லான்ஸ்லேட். இதுதான் முக்கியம். அந்த லான்ஸ்லேட்னா இப்படி நீளமா நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கிறது. இதுதான் லான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அபெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பா நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு இது வந்து ஷார்ப்பா நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அபெக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ஷார்ப்பா நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அதை பார்த்துக்கங்க. அதே போல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்யூட் அல்லது அப்டியூஸ் அப்படிங்கிற நேமும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது அக்யூட்னா நமக்கு தெரியும் ஷார்ப்பா இருக்கும். அப்டியூஸ்னாலும் நமக்கு வந்து முள் போன்ற அப்படின்னு சொல்லலாம். அப்டியூஸ் அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா ஒரு முள் போன்ற அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பேரலல், இணைப்போக்கு, யூனிகாஸ்டேட். நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு என்ன பண்ணலாம். ஏன்னா மோனோகாட்னாலே மோஸ்ட்லி என்ன இருக்கும், பேரலல் வெனேஷன் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து இன்ஃபோர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பைக் இருக்கு, ரெசிமோஸ் இருக்கு, பேனிக்கல் இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டைப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் இதுதான். இதுல வந்து நமக்கு பேனிக்கல் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், ஸ்பைக் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்பைக் இன்ஃபோர்சன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. நேற்று உங்களுக்கு ஒரு டயக்ராம் வந்து வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தேன் இல்லையா, அது என்ன டைப் ஆஃப் இன்ஃபோர்சன்ஸுங்க? ஸ்பைக்லெட் அனுப்பியிருந்தேன் பாத்தீங்களா? ஏன்னா லாஸ்ட் டிஆர்பியில் வந்து ஸ்பைக்லெட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க? பூவிதழ்கள் நிறமற்ற செதில்கள் இலைகளாக குறுகி இருக்கும், இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னங்க? நிறமற்ற செதில்களாக குறுகி இருக்கும். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இதை அனுப்பியிருக்கேன் அந்த சென்டென்ஸ். லாடிக்யூல், அதுக்கு பேர் என்னது? லாடிக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. லெம்மாவுக்கு என்ன பேருங்க தமிழ்ல? லெம்மானா லெம்மானா என்ன தமிழ் அர்த்தம்? வாட்ஸ்அப்பை பார்த்தீங்களா இல்லையா? லெம்மானா பூவடி செதில், பேலியானா பூக்காம்பு செதில். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி குளூம் அப்படிங்கிற எத்தனை குளூம் இருக்குங்க? மொத்தம் வந்து 2 குளூம் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். எல்லாம் படிக்கிறதே காணோம். இவ்வளோ இந்த கொஞ்சம் அந்த டைம் ரிஸ்க் எடுத்து அந்த நான் அனுப்புறத ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்க. அதாவது திரும்பவும் படிங்க, ஒரு நோட்ல எழுதி வைங்க. சரி, அடுத்தது இதுல நமக்கு ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் பிராக்டேட், பெடிசிலேட் அல்லது செசைல். செசைல் அப்படின்னா காம்பற்ற மலர்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதே மாதிரி ஜைகோமார்பிக் கண்டிஷன் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இர்ரெகுலர் மலர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் இர்ரெகுலர்னு சொல்றோம் அப்படின்னா
இங்க பீரியாந்துங்கிற கேரக்டர் வந்துருது. சரிங்களா? ஒருவேளை கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம், கைனிஷியம் இந்த 4மே இருந்தா நீங்க ரெகுலர்னு சொல்லலாம். இதுல ஏதாவது 1 2 ஆப்சென்ட் அப்படின்னா இர்ரெகுலர். எப்பயும் போல பைசெக்சுவல், எபிகைனஸ், சைக்ளிக், அதே மாதிரி கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னைக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலிக்ஸு கொரல்லாவும் ஒரு சில மலரில் எப்படி தெரியலாங்கிறாங்க, தெளிவாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஃப்ளவர்ஸ் யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன் சைஸ். இது வந்து பிரைட் கலர், அரோமாட்டிக், எக்ஸப்ட் காஸ்டஸ் மட்டும் என்ன கிடையாது அப்படின்னா வாசனை இருக்காது. ஏன்னா இஞ்சி அப்படிங்கிறது வாசனை என்ன அப்படின்னா இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சா என்ன பண்ணும், அந்த கறி குழம்புதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா மெயினாக கறி குழம்பு ஸ்மெல் அப்படிங்கிறது கறியிலேருந்து வர்றது கிடையாது. நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் ஒன்றா சேர்த்திட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் அரோமேட்டிக். மோனோகாஸ்டஸ், அதே மாதிரி டைமரோகாஸ்டஸ் அண்ட் த டாப்பினோகாஸ்டஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதுவுமே வந்து என்ன கிடையாது, வாசனை வர்றது கிடையாது. அடுத்தது கேலிக்ஸ். கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஒரு சில பேசிஸில் இருக்கு. செப்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 3 இருக்கு. கேமோசெப்பலஸ் மூடிய வகை செப்பல்ஸ் அப்படிங்கிறது காணப்படுது. கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூபு மாதிரி இருக்கும், அல்லது ஸ்பேத் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். லைக் ஜெனரலி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 2/3 அப்படிங்கிறாங்க. அதாவது பல் வரிசை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். நமக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஆக்சுவலாக வந்து நமக்கு கேலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3, கொரல்லாவும் ஆண்ட்ரிஷியம் நமக்கு என்னது எபிபெட்டலஸ். எபிபெட்டலஸ் அள்ளி ஒட்டிய மகரந்தம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. பெனிஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க நமக்கு ஆக்சுவலா இது வந்து இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கீ பாயிண்ட். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கெஸ் பண்ணிக்கலாம் என்ன இருக்கு என்ன அப்படிங்கிறது. ஸோ இதுல கிரெயின் சுப்பீரியர், கிளப்பா கேலிக்ஸ் டியூப் வெரி ஷார்ட். சரிங்களா? கிளப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ்ல வந்து கேலிக்ஸ் டியூப் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்குங்கிறாங்க. சரிங்களா? ஆடு செப்பல்ஸ் வந்து ஆன்டீரியர். ஒவ்வொரு செப்பலும் என்ன பண்ணும் அப்படின்னா மேல் நோக்கி இருக்கும். சரிங்களா? அப்போ அது செப்பல்ஸ்னா சிங்கிள். கலெக்ஷன் ஆஃப் த செப்பல்ஸுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி தான் கொரல்லாவிலையும் பெட்டல்ஸ்னா சிங்கிள், கலெக்ஷன் ஆஃப் த பெட்டல்ஸ்க்கு என்ன பேரு கொரல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. பெட்டல்ஸ் வந்து நமக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. ஃப்ரீ ஆர் மோர் லெஸ் யுனைடெட். சரிங்களா? இணைஞ்சிருக்கும் அல்லது தனித்தனியா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அது சேம் டியூபுலர் அண்ட் பன்னல் அப்படிங்கிற புனல் போன்ற வடிவத்துல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 3 லோப்டு லோப் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவலா நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது எப்பயும் போல நமக்கு வந்து இப்படி 2 லோபு வெளியே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு லோப் நமக்கு என்ன பண்ணும் இப்படி சின்னதா கீழ் நோக்கி இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி ரோஸ்கா, அதே மாதிரி இதோடைய கொரல்லா டியூப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா லாங் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் வித் அப்பர் லோப் ப்ராடு. நல்லா மேலே இருக்கக்கூடிய அப்பர் ரோடு. இப்போ இது வந்து நமக்கு அப்பர் பகுதின்னு வச்சுக்கலாம். இந்த அப்பர் பகுதியில் இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா பிராடு, அகலமா காணப்படுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காக்குலேட் இதை பொறுத்த வரைக்கும் எராக்ட், இது நேரானது. 2 லேட்டரல் லோப் வந்து ஸ்ப்ரெட்டிங் டு த நேரோயர். அப்போ இந்த 2 லேட்டரல் லோப் என்ன பண்ணும் அப்படின்னா மேல் நோக்கி அரேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி கொரல்லா டியூப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா லாங் அண்ட் லாங்கர் தென் கேலிக்ஸ் டியூப். சரிங்களா? இதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த கேலிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டியூப் மாதிரி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறாங்க. இந்த இடத்துல இப்ப வெளிப்பகுதியில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கேலிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மலர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இது வந்து ஒரு பெட்டல்ஸ். பெட்டல்ஸோட இப்படி வெளிப்புறத்துல தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். பொதுவாக இவங்க என்ன சொல்றாங்க, கேமோபெட்டலஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப கேமோபெட்டலஸ்ன்னு என்ன பண்ணும், இந்த மொத்த மலரையும் இப்படி மூடி இருக்கு. இப்படி மூடி தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுலதான் வந்து 2 மேல் நோக்கி இருக்கு, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்படி கீழ் நோக்கி என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு.
இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு டியூப் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டியூபுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை நமக்கு என்ன பண்ணும், காணப்படும். மஞ்சளுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜிஞ்சிபரேசியோட ஃப்ளவர். வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் சொல்றாங்க. இதுல நிறைய பீசஸ் இருக்கு. மஞ்சளுக்கான இஞ்சிக்கான பீசஸ் இஞ்சி, ஜிஞ்சர் ஃப்ளவர். மலர் மட்டும் அனுப்பிச்சுங்க ஒரு டியூப் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் டியூப் மாதிரி அரேஞ்ச் ஆகும். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப இது எப்படின்னா ஒரு மூடிய அமைப்பு வந்து இதுதான் டியூபுலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இது எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். பொதுவாக எப்பயும் போல மோனோகாட்டுக்கான கேரக்டர்ல இந்த ட்ரைகார்புலரி அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். பாருங்க இங்க ஒன்னோட ஒன்று அப்படியே கோத்து எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டியூப் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு டியூப் மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க மொத்தம் 3 இருக்கா, 3ல வந்து 2 மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 கீழ் நோக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். இலை பாருங்க இந்த ஸ்ட்ரக்சருக்கு இதுக்கு பேர் தான் லான்சுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ப்பா அந்த எட்ஜ் எப்படி இருக்கு அப்படின்னா ஷார்ப்பா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து கிளாபரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மென்மையான அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஷீத்துன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஷீத்துங்கிறது இங்க பாரு ஒட்டுது பாருங்க, இங்க வந்து அப்படியே ஜாயின் பண்ணி வரும். இந்த பகுதிக்கு பேர் தான் லீப் ஷீத் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, சொல்ல போனா அதை இழுத்தா அந்த எட்ஜி வரைக்கும் வரும் அப்படியே. இதே தான் நமக்கு என்ன பண்ணும் மியூசேசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆக்சுவலா ஆண்ட்ரிஷியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேமன் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 6 ஸ்டேமன். ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை ஸ்டேமன் அப்படின்னா 6 ஸ்டேமன் அரேஞ்ச் இன் 2 வால்ஸ். 2 அடுக்கா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப எப்படி சொல்லலாம் நாம ஆண்ட்ரிஷியம் 2 அடுக்கா இருக்கு, அப்ப 3 + 3. The posterior stamen வந்து பாத்தீங்கன்னா இன்னர் வால்ஸ் ஆஃப் த ஃபெட்டைல். போஸ்டீரியர் ஸ்டேமன் அதாவது உள்ளடுக்குல இருக்கக்கூடியது வளமானதா காணப்படுது. அதே மாதிரி எபிபெட்டலஸ், அப்ப எபிபெட்டலஸ் அப்படிங்கும் போது கொரல்லாவோட இணைஞ்சு காணப்படும். எபிபெட்டலஸ் அண்ட் ஆன்டிபெட்டலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஒன்னா ஒட்டி காணப்படும் அல்லதுன்னா தனித்தனியா நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இன்னும் அதர் 2 ஸ்டேமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் த இன்னர் வால் ஆர் ஸ்டெரைல். இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடியதுல மலடாவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து பெட்டலாய்டு அண்ட் ஃப்ரீ ஃபியூஸ்டு டுகெதர் டு ஃபார்ம் த பெட்டலாய்டு அப்படின்னா லிப் அல்லது லேபல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா, நாம நேற்று ஸ்பைக்லெட் பார்க்கும்போது இந்த உதடு அப்படிங்கிற அமைப்பு, லேபல்லம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் அரேஞ்ச் ஆயிருக்கு. which may be 2 or 3 lobed. மொத்தம் எத்தனை லோப் இருக்குன்னா 2 அல்லது 3 equivalent to the labellum. எதுக்கு நமக்கு அப்படின்னா ஆர்கிடேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லேபல்லம் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா
அரேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம ஆர்கிடேசி ஃபேமிலியில நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேபல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சொல்லுங்க பார்க்கலாம், நேற்று லேபல்லத்துக்கு என்ன சொன்னேன்? லேபல்லம் எழுதி வச்சிருக்கீங்களா? மேல் பகுதி லேபல்லம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உதடு போன்ற ஒரு அமைப்பு. இதுக்குதான் என்ன பேர் அப்படின்னா லேபல்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஆன்டீரியர் ஸ்டாமன் பொறுத்த வரைக்கும் ஆஃப் த அவுட்டர் வால்ஸ் ஆல்வேஸ் ஆப்சென்ட். சரிங்களா? மேல் அடுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க இல்லை அப்படிங்கிறாங்க. அதர்ஸ் டு மே பி ஆப்சென்ட். எக்ஸாம் வந்து ரிலேனியமா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ட் இதுல ஆல்வேஸ் ஆப்ஷன், அதர் டூ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அல்லது மேபி பிரசன்ட், ஒரு சிலதுல நமக்கு என்ன பண்ணும் இருக்கும். அப்படி இருந்தா என்னவா இருக்கும்? ஸ்டாமினோடு மலடா தான் நமக்கு என்ன பண்ணும்? அரேஞ்சா இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட், அதே மாதிரி லெஃப்ட் ஆஃப் த ஸ்டெரைல் ஸ்டாமன், ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலதுல வந்து ஆக்சுவலா நமக்கு லெஃப்ட் பகுதியில் இருக்கக்கூடியது ஃபெர்டைல் ஸ்டாமன், ரைட் பகுதியில் இருக்கக்கூடியதுக்கு பேரு மலடு, மலட்டு ஸ்டாமன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. குர்குமா, ரோஸ்கோயா, அதே மாதிரி ஜிஞ்சிபர், the two anther lobe are joined by long spurred connect அப்படிங்கிறாங்க. ஸ்பர் போன்ற அமைப்பு. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா ஸ்பர். ஸ்பர்னா என்ன சொல்லலாம்? கோப்பை, கப்பு இந்த மாதிரி சொல்லலாமா? என்ன பேர் சொல்லலாம் ஸ்பர் அப்படிங்கிறதுக்கு? கப்புன்னு சொல்லலாமா? ஓகே. ஸ்பர் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னது நம்ம பாக்குறதுக்கு அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கப்பு மாதிரி தான் அரேஞ்ச் ஆயிருந்தது. அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கப்பு மாதிரி தான் என்ன பண்ண அப்படின்னா மேல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இங்க தெரியுது பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கப்பு மாதிரி தான் என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது வேற கைனிஸ்தோட கேரக்டர். கைனிஸ்தை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல நமக்கு என்னது மொத்தம் 3 வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். பொதுவா நம்ம எல்லா மோனோகாட்லயும் என்ன பார்க்குறோம்? நம்ம ட்ரைகார்பலரி அப்படிங்கிறத பார்க்குறோம். சின்கார்பஸ் ஒட்டியே இருக்கும். இன்ஃபீரியர் ஓவரி. அப்போ கைனிஷியம் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக கீழ் மலர். ஓகே. அதே மாதிரி ட்ரைலாக்குலர் மொத்தம் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சில் பிளாசன்டேஷன். நான் உங்களுக்கு பிளாசன்டேஷன் ஃபுல்லாக தனியாக எழுத சொல்லியிருக்கேன். ஜிஞ்சிபர், குர்குமா, அடிஷியம், ரோஸ்கோயா, அதே மாதிரி அமோனிமம், அமாமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிபரேசியில் இருக்கக்கூடிய பீசஸ். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? இதில் இருக்கிறத கொடுத்துட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த சிற்றினமானது ஜிஞ்சிபரேசி குடும்பத்தை சார்ந்தது அல்லது சாராதது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஓவியல் பொறுத்த வரைக்கும் மெனி, சூப்பர் போஸ்டு ஈச் லாக்யூல். கிளப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் இஸ் யூனிலாக்குலார் வித் என்ன பிளாசன்டேஷன்? இந்த கிளப்பாவில் மட்டும் பாருங்க வேற பிளாசன்டேஷன் வருது. கிளப்பாவில் மொத்தம் இதில் வந்து பெரட்டல் பிளாசன்டேஷன் இருக்கு. அதே மாதிரி மோனோகாஸ்டஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் பெரட்டல் பிளாசன்டேஷன் தான் இருக்கு. ஆனா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மோனோகாஸ்டஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரி வந்து பைலாக்குலார். அப்ப கைனிஷியம் எப்படி இருக்கு? நமக்கு வந்து 2 மட்டும் இருக்கு லாக்குலார் வித் பெரட்டல் பிளாசன்டேஷன். தேர்ட் லாக்யூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்ரஸ், அதாவது ஒடுங்கிய நிலையில் காணப்படும். இருக்கு ஆனா வெளிப்படுறது இல்லை. ஸோ அப்போ 2 மட்டும்தான் கைனீஷியம் 2 மட்டும்தான் இருக்கு. இதே வந்து ஆப்ளோ கொரிமாவில் பொறுத்த வரைக்கும் ஓவரி வந்து யூனிலாக்குலார். ஸோ ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஒரு சில பேசல் ஓவியல் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். பாருங்க மொத்தம் 3 டைப் இருக்கு. சரிங்களா? பொதுவா நம்ம பார்க்கும் பொழுது கார்பலரி பார்த்தோம். அதே மாதிரி கிளாப்பா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிலாக்குலர் பெரட்டல் பிளாசன்டேஷன். மோனோகாஸ்டஸை பொறுத்த வரைக்கும் பைலாக்குலர் பெரட்டல் பிளாசன்டேஷன். அதே மாதிரி ஆப்ளோ கொரிமா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யூனிலாக்குலர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதோட டிஃபரன்ஸான கேரக்டரை பார்த்து வச்சுக்கோங்க. ஓவியல் பொறுத்த வரைக்கும் பொதுவாக அனாட்ரோபஸ் நல்லா நேராக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும்.
அப்படி இல்லை அப்படின்னா செமி அனோட்ராபஸ் இதுல இருக்கு. அடுத்து ஸ்டைல் 1 சிம்பிள் யூசுவலி சிலிண்டர். ஸ்டிக்மா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் கேபிட்டேட். ஸ்டிக்மா எங்க இருக்கு அப்படின்னா தலைப்பகுதியில் இருக்கு. மொத்தம் 3 லோபா நமக்கு என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் ஆகுங்கிறாங்க. இப்போ இங்க ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, இந்த பகுதி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 3 லோபு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் ஸ்டிக்மா, இது ஸ்டைல், கீழே இருக்கிறது ஓவரி. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஸ்டிக்மா எத்தனை லோபா இருக்குன்னா 3 லோபா நமக்கு என்ன பண்ணுது அரேஞ்ச் ஆயிருக்கு. பொதுவாக எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எத்தனை ஸ்டிக்மா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ள இருக்கக்கூடிய கார்பல்ஸோட கேரக்டருமே வரும். இப்ப நான் இங்க எத்தனை சொல்றாங்க, இப்போ 3 சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இது வந்து இங்க 3 ஸ்டிக்மா இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ட்ரைகார்புலரியா இருக்கும். இது பொதுவா இருக்கக்கூடியது. 5 இருந்தா இங்க வந்து பென்டாகார்புலரி. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டைல். ஸ்டைல் ஸ்டிக்மா அது இது வந்து உள்ள இருக்கக்கூடியது ஓவியல் அல்லது ஓவரி, ரெண்டுமே வெளியே இருந்தா ஓவரி உள்ள இருந்தா ஓவியல். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஃபீமேல் கேரக்டர். அடுத்தது ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் லாக்குலோசிடல் கேப்சூல். வெண்டைக்காய் மாதிரி என்ன பண்ணணும் நமக்கு இப்படி நீல வாக்குல வெடிக்கும். அது எத்தனை வால்வா வெடிக்குதுன்னா 3 வால்வா என்ன பண்ணுது இப்படி வெடிக்குது. மாம்பழத்துல இதெல்லாம் அரிஞ்சு வச்சா இருக்கும் அந்த மாதிரி 3 வால்வா வெடிச்சு நமக்கு என்ன பண்ணும் அங்க இருக்கக்கூடிய விதைகளை வந்து பரப்பும். சீடை பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்போர். இதை பார்த்துங்க. ஜிஞ்சிபரேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 49 ஜெனிரா 1300 பீசஸ் இருக்குங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 17 ஜெனிரா 115 பீசஸ். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அது வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய பீசிஸை பொறுத்து மாறுங்க. இது ஆக்சுவலா ஜென்ரல் கேரக்டர் இல்லைங்களா, அப்படிங்கும் பொழுது வேற ஏதாவது ஒரு பீசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நடத்தும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவங்க வந்து எந்த ஃபேமிலி இருந்து வேணா அவங்க என்ன பண்ணலாம்னா ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுக்கலாம். நமக்கு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா எபிபெட்டலஸ் ஸ்டேமன் இருக்கக்கூடியது ஒரு கீ பாயிண்ட். அதே மாதிரி கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா உங்களுக்கு வந்து ட்ரைகார்புலரி அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து மோனோகாட்டஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இதுல என்ன இருக்கு, நமக்கு பைலாக்யூலர் இருக்கு, அதே மாதிரி யூனிலாக்யூலர் இருக்கு. நாம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா கெஸ்ஸிங் தான், எந்த ஃபேமிலி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கெஸ்ஸிங். பொதுவா இந்த 3 அப்படிங்கிறது வந்தாலே மோனோகாட்டுக்கான கேரக்டர். சரிங்களா, அப்ப இது ஒரு கெஸ்ஸிங். அப்ப வந்து நமக்கு அடுத்தது கொரலா எப்படி இருக்கு. இப்ப எபிபெட்டலஸ் ஸ்டேமன் இது வந்து நம்ம வேற எந்த ஃபேமிலிலையும் பார்க்கல மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் பாயிண்ட். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும். ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க 1300 பீசஸ் இருக்குங்கிறாங்க. 1300 பீசஸ் அவங்க எந்த பீசஸ் வச்சு வேணா என்ன பண்ணலாம் ஃப்ளோரல் ஃபார்முலா கேட்கலாம். நமக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும். ஓகே இதுதான் வந்து இந்த ஃபேமிலிக்கு உண்டானதா இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண முடியும்னா கெஸ் பண்ணி எழுத முடியும். அதனால நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதுக்கான குழுவிட மட்டும் வச்சு நீங்க என்ன பண்ணீங்க ஆன்சர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க கேலக்ஸி கொடுக்குறாங்க. ஆனா அவன் ஆரம்பத்துல என்ன சொன்னான், பீரியாந்துங்கிற கேரக்டர் தான் சொன்னான். ஆனா நடுவில் வந்து பாத்தீங்கன்னா கேலக்ஸிக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஃபேமிலி இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஃபேமிலியில வந்து கேலக்ஸ் அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆயிருக்கு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு அசம்ஷனுக்கு வந்துடணும். சரி பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து நமக்கு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுல மெயினா வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபுட்டுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நாம யூஸ் பண்றோம். சரிங்களா, அதே மாதிரி அரோமேட்டிக் வாசனைக்காக நம்ம என்ன பண்றோம் பயன்படுத்துறோம். ரூட் ஸ்டாக் அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, ஜிஞ்சிபர் அபிஸ்னாலிஸ் இஞ்சி, இஞ்சி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜிஞ்சர் வந்து மெயினா யூஸ் பண்றது ஸ்பைசி, அதாவது சுவையை சேர்க்கக்கூடியது, இன் பர்ஃபியூமரி. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு வந்து டர்மரிக் மஞ்சள் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒண்ணு குர்குமா லங்கா. லாஸ்ட் டைம் வந்து மஞ்சள் பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில எங்க அதிகமான இடத்துல மஞ்சள் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஈரோடு.
ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து அப்படியே போனோம்னா சத்தியமங்கலம் வரைக்கும் ஃபுல்லா உங்களுக்கு மஞ்சள் தான். அதனாலதான் அது வந்து நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. அப்புறம் ஏலக்காய். ஏலக்காய் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்ததுதான். எலக்டாரியா கார்டமும், இதுல இருந்து கார்டமும், அதே மாதிரி சோட்டி ஏலச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. சோட்டி ஏலச்சி இது வந்து மலையாள பேர். சோட்டி ஏலச்சி அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா வாசனைக்காக நம்ம சேர்த்தக்கூடியதான். நம்ம சாப்பிடுறோம், நம்ம ஒரு பிரியாணி செய்யறோம், ஒரு டீ காஃபி போடுறோம்னா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு 2 ஏலக்காயை நுணுக்கி உள்ள போடுவாங்க ஒரு வாசனைக்காக. அதே மாதிரி இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஆக்சுவலா ஏலக்காய்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சாப்பிடக்கூடியதெல்லாம் முதல் தரமான ஏலக்காய் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம ஒரு தடவை கேரளா டூர் போயிருந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு 6-7 வெரைட்டியா என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க. முதல் தரமான ஏலக்காய் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா நல்லா குண்டு குண்டா சூப்பரா இருக்கும். நமக்கு வரதெல்லாம் ஒடுங்கி போய் ஒரு மாதிரி வத்தலா வருது சரிங்களா. அந்த ஏலக்காயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. சொல்ல போனா இன்னமும் அந்த ஏலக்காய், அதே மாதிரி மிளகு, இந்த மாதிரி ஒரு சில பொருள்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலிசபெத் ராணியோட அவங்க அரண்மனைக்கு கிட்டத்தட்ட மாசமான ஒவ்வொரு பேக் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இங்க இருந்து நம்ம கேரளாவில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூபிள் அதிகம். அதே மாதிரி என்ன சொல்லலாம், நீங்க பண்டைய இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது இந்த ஏலக்காய், மிளகு இதெல்லாம் வந்து ஈக்குவலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்கத்தையும் இந்த யானையோட தந்தமெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்களாமா. சரிங்களா. நீங்க அந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒண்ணு. மெடிசனல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆயுர்வேதிக் மெடிசன் பயன்படுத்துறாங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த அஜீரண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இது நோட் பண்ணுங்க. கார்பனேட்டிவ் அப்படின்னா அஜீரண சம்பந்தமான கோளாறுகள். அஜீரணம் அதாவது நமக்கு சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இஞ்சியை வந்து பயன்படுத்துறோம். ஆயுர்வேதிக் இதுல வந்து ஜியோடரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டானிக் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் ஏலக்காய் பர்ஃப்யூமு, இஞ்சி பர்ஃப்யூமு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பவுடரா இதெல்லாம் நம்ம என்ன பண்றாங்களா இதை வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ரூட் ஸ்டாக்கு, ஐடிஷியம் ஸ்பைஸ்கேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து அதோடைய வேர் ஸ்டாக் வந்து நம்ம என்ன பண்றோம், இதை பயன்படுத்துறோம். அழகுக்காக வளர்த்தக்கூடியது காஸ்டஸ், கிளாப்பா, ஐடிஷியம், அல்பீனியா, பிராச்சோஷைலம், அதே மாதிரி ரோஸ்கோயா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக வளர்த்தக்கூடிய தாவரங்கள். இதுல பொதுவான தாவரங்கள் அப்படிங்கிறது கேட்பாங்க. அல்பீனியா கலங்கா இது வந்து கார்டன் பிளான்ட். குர்குமா அமாடா இது வந்து மேங்கோ ஜிஞ்சர், இது ஃபேமஸான ஒண்ணு. குர்குமா அமாடாங்கிறது மேங்கோ ஜிஞ்சர். மா இஞ்சி. காஸ்டஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நிழல் பாங்கான பகுதியில் வளரக்கூடிய ஒரு பிளேஸ்ல வளரக்கூடிய தாவரம். கிளாபா புலிஃபிளரா இது வந்து பாத்தீங்கன்னா மார்ஷி பிளேஸ் அதாவது சேரும் சகதியுமான ஆற்று பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறாங்க. சேரும் சகதியுமான ரிவர் பேங்க்ஸ் ஆற்றுடைய பகுதியில இருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிளாப்பா பிலிப்பிலப்பா அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் மஞ்சளுக்கான கேரக்டர். ஃப்ளோரல் டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ வெளிப்பகுதியில வந்து 1 2 தான் இருக்கா. ஸோ வெளிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. ஸோ கேலக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேலக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 ஒட்டிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா இது வந்து கொரல்லாவோட கேரக்டர். அப்போ கொரல்லாங்கும் போது 1 இங்கே தனியா இருக்கு, இங்கே 1 2 ஒட்டி தான் இருக்கு, பிளஸ் ஒரு 3 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொரல்லா பொறுத்த வரைக்கும் 3 இருக்கு. ஆனால் 3மே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. பிளஸ் ஆன்டிஷியத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஷியம் 3 தான் கொடுத்துருக்காங்களா. 1 2 3
கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக தெரியல. பொதுவாக நம்ம இங்கே எத்தனை பார்த்தோம்? 3 தான் பார்த்தோம். இங்கே வந்து ஆன்டிஷத்தை பொறுத்த வரைக்கும் 1 தான் இருக்கு. இங்கே ஆக்சுவலாக வந்து 1 தான் இருக்கு. ஆன்டிஷத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே 1 தான். ஸோ இது மட்டும் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்போ உள்ள இருக்கிறத இதை மட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 1. ஸோ ஆண்ட்ரிஷியம் 1, ஆனால் ஒட்டி இருக்கு. இங்கே பாருங்க, ஒட்டிட்டு இருக்குது பாருங்க இந்த இடத்துல. ஸோ இது வந்து எபிபெட்டலஸ் ஸ்டேமன். அடுத்து கைனீசியம் எடுத்துக்கிட்டோம்னா உள்ள இருக்கிறது எப்பயும் போல இன்ஃபீரியர் ஓவரி 3. சரிங்களா? ஃப்ளோரல் டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒருவேளை ஃப்ளோரல் டயக்ராம் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஈஸி. என்ன ஃபேமிலின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபேமிலி ஃப்ளோரல் ரெண்டுமே பார்த்து வச்சுங்க. ஏன்னா நான் கொஷின் கேட்கும்போது டயக்ராமும் பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பேன். அடுத்த ஃபேமிலி வந்து நமக்கு கமென்சலேசி அப்படின்னு சொல்லக்கூடியது. கமென்சலேசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பொதுவான பெயர்லாம் கொஞ்சம் கேட்கலாம். நமக்கு இந்த ஜிஞ்சிபெரேசிக்கு ஏதாவது நான் காமன் நேம் கேட்டிருக்கேனால கொடுத்துருக்கேனா பாருங்க. ஜிஞ்சிபெரேசிக்கு ஏதாவது பொதுவான பேரு? நம்ம சைபரேசிக்கு செஜ்ஜி ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அப்ப ஜிஞ்சிபெரேசியோடைய காமன் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது எழுதலையா? மெயினா வந்து அவங்க ஜிஞ்சர் ஃபேமிலி அவ்வளவுதான், வேற எதுவும் அவங்க கொடுக்கல. அவங்க என்ன கொடுக்குறாங்க? ஜிஞ்சர் ஃபேமிலின்னு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது பொதுவாக வந்து வெப்பமண்டல பகுதியில் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஜிஞ்சிபெரேசி வளருது. அடுத்தது கமென்சலேசி. அடுத்தது என்ன அப்படின்னா கமென்சலேசி. கமென்சலேசியுடைய பொதுவான பேர் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? கமென்சலேசியுடைய பொதுவான பேர் என்ன அப்படின்னா ஸ்பைடர் வாட். என்ன ஃபேமிலி இதுக்கு பேரு? ஸ்பைடர் வாட்ஸ். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பைடர் வாட் ஃபேமிலி இதுக்கு பேருனா கமென்சலேசிக்கு பேரு தான் ஸ்பைடர் வாட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் ஹெர்பு, ஜாயிண்டட் ஸ்டெம்மு, லீவ் சீத்திங் அண்ட் ஆல்டர்னேட். எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சீத்திங்காகவும் இருக்கும், அதே மாதிரி ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒன்று இங்கே ஒன்று இங்கே, இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் சினன்சிஸ் ஃப்ளவர் வந்து எரமோபொரோடேட்டு, ஆக்டினோமார்பிக்கு, பீரியாந்த் லீவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பீரியாந்த்னா மொத்தம் 6 இருக்கு, மொத்தம் 2 அடுக்காது. அப்போ 3+3. ஸ்டாமின் பொறுத்த வரைக்கும் 3+3 அல்லது 3 மட்டும் இருக்கும். இதுலயும் ஸ்டாமினோடுங்கிற கேரக்டர் இருக்கு. கார்பல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3. சுப்பீரியர் பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சல் பிளாசன்டேஷன். இதை நோட் பண்ணிக்கங்க. இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன பேர் சொல்றாங்கன்னா இந்த சின்செனிசியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்செனிசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்செனிசியஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இது வந்து சைமோஸோட ஒரு டைப்புங்க. இந்த சின்செனிசியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சைமோஸ் மஞ்சரியோட ஒரு வகை. சைமோஸ் மஞ்சரியோட ஒரு வகை. இது என்ன பண்ணும் அப்படின்னா தண்டின் ஒரு பக்கத்திலிருந்து கிளைக்கும் மலர். தண்டின் ஒரு பக்கத்திலிருந்து கிளைக்கும் மலர். பொதுவாக இந்த சைனோசஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பேர் வருதுன்னா சுருள் அப்படிங்கிற பேர் வருது. அடுத்து வெஜிடேட்டிவ் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் அல்லது பெரனியல், ஓராண்டு தாவரம் அல்லது பல வருஷம் தொடர்ந்து வாழக்கூடியது. நேரானது கிரீப்பிங், ஒரு கொடி மாதிரி வந்து நமக்கு என்ன பண்ணும்னா கிளைம்பர் அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது அட்வான்சிவ் சிஸ்டம், வேட்டிட வேர்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ரைசோம், இந்த ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் ரைசோம் இஞ்சி மாதிரியே நமக்கு என்ன அப்படின்னா ரைசோம் அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆயிருக்கு. பிரான்ச்டு ஜாயிண்டட் வித் ஸ்வெல்லன் நோட்ஸ், வீங்கிய கணுப்பகுதிகள் இதுல காணப்படுகிறது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கணும். அப்ப இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கமென்சலேசி அப்படிங்கிற பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா கமென்சலேசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு
இதெல்லாம் பெரும்பாலும் அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள் தான். கமன்சலேசி இது பார்த்துருக்கீங்களான்னு பாருங்க. இந்த ஈரமான பகுதியில வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி தாவரங்கள்லாம் இருக்கும். பாருங்க, இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா கமன்சலேசியோட ஃப்ளவர். இந்த தண்ணி அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த ஃப்ளவர் இருக்கும். ஏதாவது பார்த்த மாதிரி நினப்பு இருக்குங்களா இந்த ஃப்ளவரை? ஓகே, இந்த ஃபேமிலிக்கு பேர் ஓகே, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கமன்சலேசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஃப்ளவர் தான் இதுவும். பாருங்க, அந்த இந்த ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. பாருங்க, இலை எவ்வளவு பெருசு இருக்கு. அந்த ஃப்ளவரோட இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த எட்ஜி கார்னர்ல இருந்து வர மாதிரி இருக்கு. அடுத்தது லீஃபை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஆல்டர்னேட் வித் சீத்திங் பேஸ். இதுலயும் வந்து நமக்கு என்ன இருக்கு, சீத்திங் பேஸ் இருக்கு. நேரோ கிராஸ் லைக் பிளேடு, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமாமா, அந்த புல் மாதிரி அதோட பிளேடு அரேஞ்சா இருக்கும். என்டையர் மார்ஜின் அதே மாதிரி லீனியர் ஓவல், எப்படின்னா பிளான் சொல்லிட்டு நீல வாக்குல என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். பேரலல் வேனேஷன் எப்படின்னு போல என்ன அப்படின்னா பேரலல் வேனேஷன். எக்ஸெப்ஷன் ஒரு சில பீசஸ் எல்லாம் வந்து நமக்கு 2016 பிஜி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸெப்ஷன் கேரக்டர், அதாவது மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ல வந்து பேரலல் வேனேஷன் இருக்கும் மோனோகாட்ல. ஒரு சில பீசஸ்ல மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா மோனோகாட்ல வந்து ரெட்டிகுலர் வேனேஷன் இருக்கும். என்ன பிளான்ட்னா ஸ்மைலக்ஸ் அப்படிங்கிற பீசஸ்ல வந்து என்ன இருக்கும் நமக்கு, ஆக்சுவலா இது மோனோகாட், ஆனா ரெட்டிகுலர் வேனேஷன் இருக்கும். உங்களுக்கு நான் மார்பாலஜி நடத்தும் போது சொல்லியிருப்பேன், சரிங்களா? அதே மாதிரி வேற ஒரு 2-3 பிளான்ட் எல்லாம் வரும். இது எல்லாத்துலயுமே வந்து நமக்கு என்ன அப்படின்னா மோனோகாட், ஆனா ரெட்டிகுலர் வேனேஷன் இருக்கும். பொதுவா மோனோகாட்னா என்ன அப்படின்னா பேரலல் வேனேஷன். அடுத்தது இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி சினன்சிஸ். நான் பார்த்து சொன்னேன் இல்லையா, தினன்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தண்டு ஒரு பக்கத்திலிருந்து கிளைக்கும் மலர் போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கார்பியாய்டு சைம் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சைமோட ஒரு டைப். அடுத்தது இதுல வேற என்ன முக்கியம் அப்படின்னா foliage லீஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இலை, அந்த இலைக்குள்ள பகுதியிலிருந்து உருவாகிற மாதிரி இருக்கும். டெடாஸ்கான்ஷியா, இதை நோட் பண்ணிங்க. அல்லது ஸ்பேத் லைக் பிராட். டெடாஸ்கான்ஷியாங்கிற மலர் வந்து பாத்தீங்கன்னா எதுல வருது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கூடியதுல இந்த கமன்சலேசியில தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வருது. டெடாஸ்கான்ஷியா ஒரு முக்கியமான ஒரு இது பிளான்ட். எதுல யூஸ் பண்றோம் நம்ம டெடாஸ்கான்ஷியா? ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜெனட்டிக்கலாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெடாஸ்கான்ஷியாங்கிறது ஜெனட்டிக்கல் ரிசர்ச்க்கு வந்து அதிகமாக என்ன பண்றாங்க, இதை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க. டெடாஸ்கான்ஷியா, அதோட பேர் வந்து ஸ்பாத்திஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. டெடாஸ்கான்ஷியா ஸ்பாத்திஷியா. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பிளான்ட்டுங்க டெடாஸ்கான்ஷியா. இது நமக்கு கேட்பாங்க. இந்த ஃபேமிலி இந்த பீசிஸை கொடுத்துட்டு டெடாஸ்கான்ஷியா என்ற சிற்றினமானது எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதுல அதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா டெடாஸ்கான்ஷியாங்கிறதுல இருக்கு. டிபி எல்லாம் கியூர் பண்றதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த டெடாஸ்கான்ஷியா அப்படிங்கிற மலரை தான் வந்து நம்ம பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அதே மாதிரி டிபி, கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, அதே மாதிரி கேன்சருக்கு எதிரான ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெடாஸ்கான்ஷியாவில் இருக்கு. சரிங்களா? கேன்சருக்கு எதிரான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இந்த டெடாஸ்கான்ஷியா அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் டெடாஸ்கான்ஷியான்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி காற்று சுத்திகரிப்பு, அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் இண்டிகேட்டராகவும் நம்ம பயன்படுத்தலாம். பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் சுற்றுச்சூழல் மாசுபாடு. ஏன்னா இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னா அந்த பொல்யூஷன் அதிகமா இருந்தா வளராது, அவ்வளவுதான். சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கங்க.
ஓகே, இதுல வந்து முக்கியமா இதுதான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்றாங்க. ஸோ டடாஸ்கான்ஷியாங்கிறது முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? இந்த வார்த்தை எல்லாமே நம்ம எதுல பார்க்குறோம்? நம்ம வந்து கமென்சல் ஐசியில பார்க்குறோம். ஸோ கொஷின் டடாஸ்கான்ஷியாவில இருந்து கேட்கலாம். இது எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆக்டினோமார்பிக் பொறுத்த வரைக்கும் ஜிப்ரைனா கொலியா பொறுத்த வரைக்கும் ஆக்டினோமார்பிக். பொதுவாக மோனா காட்டினாலே உங்களுக்கு என்ன இருக்கும்? சைகோமார்பிக் தான் இருக்கும். கெமலினாவை பொறுத்த வரைக்கும் சைகோமார்பிக். ஆனா ஆக்டினோமார்பிக் வந்து ஜிப்ரைனா போலியா இந்த ரெண்டு குடும்பத்திலுமே வந்து நமக்கு ஆக்டினோமார்பிக் தான் இருக்கு. எர்மாப்ரோடைட் பைசெக்சுவல், ஹைப்போகைனஸ் மலர், கிளிஸ்டோகேமஸ் கெமலினா இது ஒரு முக்கியமானது. ஏன்னா கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது கெமலினா அப்படின்னு சொல்றது மூடிய மலர். அதே போல பெடிசிலேட் பூ காம்பு இருக்கு, கம்ப்ளீட் ஃப்ளவர், ட்ரைமரஸ் எப்பயும் போல பொதுவா என்னது அப்படின்னா ட்ரைமரஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து பீரியாந்துங்கிற கேரக்டர் வந்து பீரியாந்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படின்னா டெப்பல்ஸ் வந்து மொத்தம் 6 இருக்கு. அதே 3 + 3 இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. அவுட்டர் வால்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கிரீன் அண்ட் தட் இன்னர் யூஸ்வலி வந்து ப்ளூ, ஒயிட், எல்லோ அல்லது ஒயிட் ஃப்ரீ இம்ப்ரிகேட் இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிஷியம் அப்படின்னா 6 இருக்கு. இதுவும் 2 வேர்ட்ஸா நமக்கு என்ன பண்ணுது அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆல் ஃபங்க்ஷனல் 6மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனலா எதுல இருக்கும் அப்படின்னா டடாஸ்கான்ஷியாவிலையும் போலியாவிலையும் 6மே நமக்கு என்ன பண்ணுது செயல்படக்கூடிய நிலையில காணப்படுது. மோர் காமன்லி சம் ஆஃப் தம் ஆர் ஆப்சென்ட். பொதுவாக காணப்படலாம் அப்படின்னா ஒரு சிலதுல எப்படி இருக்கும் ஆப்சென்டா இருக்குங்கிறாங்க. அதான் ஸ்டாமினோட் அப்படிங்கிற கேரக்டராகவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஸ்டாமினோடுங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வருது. அதுக்கு அடுத்தது இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா கைனீசியத்தோட கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரைகார்பலரி, சின்கார்பஸ், ஓவரி வந்து சுப்பீரியர். ஸோ ஓவரி சுப்பீரியர் இருக்கும்போது 3, சின்கார்பஸ் ஒட்டியே இருக்கு. சம்டைம் வந்து பைலாக்குலர், ஒரு சில டைம்ல 2 மட்டும் இருக்கலாங்கிறாங்க. பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சில் பிளாசன்டேஷன். ஓவியல் பொறுத்த வரைக்கும் 1 to many, ஈச் லாக்யூல். ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா நுனி பகுதியில காணப்படுது. ஸ்டிக்மா வந்து என்னன்னா தலைப்பகுதியில காணப்படுது. ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் லாக்குலிசுடல் ஆர் இன்டெகிசன்ட் கேப்சூல். சரிங்களா? லாக்குலிசுடல் கேப்சூல் அல்லது இன்டெகிசன்ட் கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். லாக்குலிசுடல்ங்கிற வார்த்தை வந்தாலே சின்னதா இப்படி ஒரு ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா சின்ன பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டை வச்சு பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா வெடிக்கும். அதாவது உள்நோக்கி வெடிக்கும். உள் வெடிக்கனி என்ன வகையை சார்ந்தது? உள்வெடிக்கனி வகையை சார்ந்தது. ஓகேங்களா? இன்டெகிசன்ட் லாக்குலிசுடல் கேப்சூல். சீட் எண்டோஸ்போம் இருக்கு. பாலினேஷன் பொறுத்த வரைக்கும் பொதுவா கிளிஸ்டோகேமஸ் நெவர் ஓபன். ஃப்ளவர் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு வந்து ஓபன் ஆகாது. செல்ஃப் பாலினேஷன் தான் இதுல பொதுவா நடக்கும். ஃபார்முலா பாத்தீங்கன்னா பாருங்க, பீரியாந்த் 3+3, ஆண்ட்ரிஷியம் 3+3, கைனீசியம் 3. பாருங்க அந்த ஃபேமிலிக்கு இந்த ஃபேமிலிக்கும் ஜிஞ்சிபரேஸுக்கு இதுக்கும் நம்ம என்ன வேரியேஷன் பார்த்தோம்? எபிபெட்டலஸ் ஸ்டாமன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரல. பீரியாந்துங்கிற கேரக்டர் 3+3. ஆண்ட்ரிஷியம் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை பார்த்தோம்? 1 மட்டும் தான் பார்த்தோம். இதுல வந்து 2, 3 இருக்கு. அதே மாதிரி முன்ன பார்க்கும் பொழுது கைனீசியம் நம்ம எப்படி பார்த்தோம்னா இதுல ஜிஞ்சிபரேசியில வந்து நம்ம அது சூலக கீழ் மலர் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல் மலரா நமக்கு என்ன பண்ணுது அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து அதுக்கான வேரியேஷன். அதனாலதான் உங்களை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன் நான். என்னென்ன அப்படின்னா ஃபார்முலா ஃபுல்லா தனியா லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். நீங்க இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய முக்கியமா வந்து கமலினா, இதை வந்து எடிபிள் சாப்பிடக்கூடிய ஒண்ணு. அதே மாதிரி இந்த கமலினா பெங்காலின்சிஸ் இதோட என்ன பண்றாங்க அப்படின்னா வெஜிடபிளா வந்து யூஸ் பண்றாங்க. கமலினா பெங்காலின்சிஸ் மெடிசினலை பொறுத்த வரைக்கும் கமலினா ஆப்ளிக்வா இது வந்து நமக்கு பாம்பு கடிக்கும் மருந்தா பயன்படுத்துறாங்க. கமலினா ஆப்ளிக்வா, ஆப்ளினா சாய்வான அப்படின்னு அர்த்தம்.
அதே மாதிரி ஸ்டெம் வந்து ஜூசி. ப்ளோகாப்ஸா ஸ்கேண்டனஸ் இது வந்து எதுக்குன்னா கண் அலர்ஜியை வந்து குணப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். கண் அலர்ஜி குணப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க. மெனி பீசிஸ் மர்டேனா, அனிலோமியா, கெமலினா இதெல்லாம் வந்து லெப்ரசி. ஓகேங்களா? லெப்ரசினா என்ன அர்த்தம்? தொழுநோயா? தொழுநோய்க்கு என்ன பண்றோம்? நாம இதை மருந்தா பயன்படுத்துறோம். 2019 தொழுநோய்க்கு எந்த லைக்கனை பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நினப்பு இருக்குங்களா? என்ன லைக்கன் அது? ரெண்டாயிரத்தி 2019 தான் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். எந்த லைக்கனை வந்து நம்ம தொழுநோய்க்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது கூட உங்களுக்கு நான் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். யாருக்கும் நினப்பு இல்லையா? விச் லைக்கன் யூஸ் டு த லெப்ரசி. ஏதோ ஒரு லைக்கன் ஒரு மாதிரி பேர் எனக்கு கரெக்டாக மறந்து போச்சு. நான் சொல்றேன். லெப்ரசிக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைக்கன் லெப்ரசிக்கு மெட்டீரியல் கொடுத்துருந்தனே ஒரு லைக்கன் வந்து நாம யூஸ் பண்றோமே. ஒரு லைக்கன் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்லாம் கொடுத்துருக்கோம். இல்லை இருக்கு, நான் கொடுத்துருக்கேன். நினப்பு இருக்கு எனக்கு. கேட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினப்பு இருக்கு. லெப்ரசிக்கு வந்து ஒரு லைக்கன் கொடுத்துருந்தேன் நான். இங்க இருக்கு பாரு. இல்ல இதுதான் கேட்ட கொஸ்டின். பார்மிலியா செக்ஸ்டிலிஸ் எபிலிப்சி எதுக்கு கேட்டிருந்தாங்கன்னா எப்சிலெப்சி கேட்டிருந்தாங்க. எபிலிப்சின்னா வலுப்பு நோய். ஆக்சுவலா வந்து வலிப்பு நோய்க்கு தான் இந்த கொஸ்டின் 2019 கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. பார்மிலியா செக்ஸ்டிலிஸ் வந்து எபிலெப்சி வலிப்பு நோய் அப்படிங்கிறதுக்கு கேட்ட கொஸ்டின். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்தது